இப்போது த்ரெட்னிங் வந்து மெயில் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த த்ரெட்னிங் அந்த மெயிலோட யார் வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ப்ளஸ் ஐபி அட்ரஸ் இது எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்து இப்போ ஐபி அட்ரஸ் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். தென் இந்த ஐபி அட்ரஸ் ஃபர்தராக வச்சுக்கிட்டு அந்த நெட்வொர்க் ப்ரொவைடர் யாருன்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸுக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் ரிப்போர்ட் வந்து இப்போ வந்து யூஎஸ்லேருந்து அந்த ஐஎஸ்பி இருக்குது. ஸோ நம்ம ஃபர்தராக வந்து மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் கொடுத்துருக்கோம். பேஸ்ட் ஆன் அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் கூடிய சீக்கிரம் வந்து யார் இந்த ஃபேக்கான அந்த மெயில் அனுப்புகிறாங்கன்றதை கண்டுபிடிச்சி அவங்க மேலே கண்டிப்பாக நடவடிக்கை. தொடர்ந்து இந்த மாதிரி பேனிக் சிஸ்டம் பேனிக்காக கொண்டு வந்துருக்காங்க பெற்றோர்கள் இல்லை, எந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து புறந்தள்ள முடியாது. ஏன்னா அட்மோஸ்ட் வந்து பப்ளிக்கோட சேஃப்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் சேம் டைம் இதுபோல் ஃபேக்காக மெயில் அனுப்புகிறாங்க, ஒரு பப்ளிக் மத்தியில் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்குறாங்க அப்படின்றா, அதனால தான் உடனடியாக நம்ம வந்து அந்த மெயிலோட அட்ரஸ் எங்கே இந்த ஐபி அட்ரஸ் உடனே கூட நம்ம நடவடிக்கை எடுத்து இப்போ ஐபி அட்ரஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். தென் பேஸ்ட் ஆன் அந்த ஐபி அட்ரஸ் அடிப்படையில் எங்கே நெட்வொர்க் எந்த கண்ட்ரின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். அங்கே மைக்ரோசாஃப்ட்டுக்கு ரெக்வஸ்ட் லெட்டர் ஆல்ரெடி அனுப்பியாச்சு. ஸோ கூடிய விரைவில் வந்து இதுபோல் யார் வந்து மெயில் அனுப்புகிறாங்க, இந்த பொதுமக்கள் மத்தியில் வந்து ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்குறாங்கன்றதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவோம். பொதுமக்களுக்கு வந்து இதுபோல் மெயில்ஸ் வரும்போது நம்ம ஒரு முன்ஜாக்கிரதையாக கண்டிப்பாக நம்ம செயல்படணும். இதுபோல் மெயில் வரும்போது உடனடியாக ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாகாமல் பொறுமையாக கன்வே பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்டோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். பொறுமையாக அவங்களை வந்து எவாக்குவேட் பண்ணுறது வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஒரு பதட்டமான சூழ்நிலை உருவாக்கக்கூடாது. இப்போ பாம்பு வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட் கிட்ட ஒரு பரபரப்பான சூழ்நிலை உருவாக்காமல் ஒரு மெச்சூர்டாக ஒரு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். போலீஸும் சரி பிடிடிஎஸ் டீமும் சரி உடனுக்குடன் அந்த சம்பவ இடத்துக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால் வந்து ஏராப்டர் வந்து இது ஃபாலோ பண்ணி யார் இது போல் தேவையில்லாத மெயில் போகிறாங்கன்றதை நம்ம செக்யூர் பண்ணிடலாம்.